தலைப்பில் பல செய்திகளை நமக்கு சுட்டி காட்டினாங்க. பல திருமறை வசனங்களையும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உரையின் போது சுட்டி காட்டியதோடு அல்லாஹ்வுடைய கிருபை பல நடைமுறை உதாரணங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினை கொண்டு சில உதாரணங்களோடு மனிதனுக்கு இரையச்சம் அவசியம், அல்லாஹ் இத்தகைய ஒரு ஆற்றல் உடையவன், அவனை நம்ம பயப்படணும் என்று என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உரை அமைத்து கொண்டார்கள். அல்லாஹ் அவனுக்கு அருள் புரியட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறையச்சத்தை அல்லாஹ் அதிகமாக வலியுறுத்தி பேசுவதை நம்மால் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி மனிதன் உலகத்தில் செய்யக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை? இன்றைக்கி முஸ்லீமாக வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தை மறந்து தொழுகை இல்லாமல் இன்னபிற எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் பாவத்திலே மூழ்கி கிடப்பதற்கு என்ன காரணம் சொன்னால் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, அந்த இறையச்சம் அவனிடத்தில் இல்லை. ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு தொழுகையே வரலன்னு சொன்னால் என்ன காரணம்? இந்த தொழுகை நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நம்மை விசாரிப்பான், தொழுகை இல்லைன்னா அல்லாஹ் தண்டிப்பான் என்கின்ற அந்த அச்சம் அவரிடத்துல இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் வரதட்சணை வாங்கி திருமணத்தை பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? மாப்பிள்ளை இடத்துல இறையச்சம் இல்லை. திருமறை குர்ஆன் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. ஆனால் என்ன செய்கிறான்? பெண்ணிடத்திலிருந்து வரதட்சணை வாங்கி திருமணம் நடக்குன்னு சொன்னால் இது குறித்து நாளைக்கு அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை. அப்போ நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதற்கு என்ன பின்னணியாக இருக்குது? நம்மிடத்தில் அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லாத காரணம்தான் நாம் பாவம் செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்போ அதனால சொல்லி காட்டினாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய உரையை துவக்குவதாக இருந்தாலும் இறை அச்சத்தை பற்றி நினைவுறுத்த ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பிப்பாங்க. திருமறை குர்ஆனுடைய 3 வசனங்களை ஓதுவாங்க. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அந்த வசனத்தை ஓதி காட்டுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களை, இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருக்குன்னு சொன்னால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வை நம்புவானா, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நம்ம விசாரிப்பான என்கின்ற அந்த அச்சம் என்னுடைய உள்ளத்தில் இருக்காது. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் இடத்துல இறை நம்பிக்கையாளர் இருக்கு அவங்களாம் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் கிடையாது. யார் அல்லாஹ்விடத்தில் உண்மையிலே சிறந்தவர் யாருன்னு சொன்னால் இன்ன அக்கரமக்கும் இந்துல்லாஹி அத்துக்காக்கும், யார் உங்களில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சு பயந்து நடுங்குகின்றார்களோ அல்லாஹ் இடத்துல அவர் தான் சிறந்தவர். மார்க்கத்தை ஒருத்தன் பேசுறதுனால சிறந்தவன் ஆயிட முடியாது. ஒரு தொப்பி போட்டு தாடி வைக்கிறதுனால சிறந்தவன் ஆயிட முடியாது. பள்ளிவாசலில் மக்கள் பார்ப்பதற்காக தொழுகிறதுனால சிறந்தவன் ஆயிட முடியாது. ஒரு ஜமாத்துடைய பெரிய தலைவர் செயலாளர் இருக்கக்கூடிய சிறந்தவன் ஆயிட முடியாது. அல்லாஹ் இடத்துல சிறந்தவர் யாரு? எவர் அல்லாஹ்வுக்கு அதிகமாக அஞ்சு நடக்கின்றார்களோ அவர் தான் அல்லாஹ் இடத்துல சிறந்தவர். அப்போ அந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருக்கின்றதா நாம் சிந்தித்து பார்க்கணும், சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிக்கார், இன்னமல் முஃமினூன அல்லதீன, உங்களை இறை நம்பிக்கையாளர் யார் என்று சொன்னால் இதா துக்கிருல்லாஹ, அல்லாஹ்வை பற்றி அவரிடத்தில் நினைவுபடுத்தப்பட்டால் வஜீலத்து குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுங்கி போயிருங்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றி நினைவுபடுத்தப்பட்டால் எப்படியா உள்ளங்கள் நடுங்கணும். இன்னைக்கு நமக்கு நடுங்குதான்னு சிந்திச்சு பாருங்க. அதுதான் இறையச்சம். ஒரு பாவத்தை செய்ய போகிறோம், ஒரு சினிமா பார்க்க போகிறோம், எப்பா சினிமா பார்க்கறது மார்க்கத்தில் பாவம், அல்லாஹ் தடுத்துருக்கான், அல்லாஹ் தடுத்துருக்கிறானா, எப்பாடி நான் செய்ய மாட்டேன். இதுதான் இறையச்சம். அப்போ இந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். அப்போ அந்த இறையச்சத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும்னு சொன்னால் மார்க்கத்தை நம்ம படிக்கணும், பயான் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும். பயான் உள்ள நடக்கும்போது நிறைய மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுதுட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. இது எதுக்கு போட்டு உட்காந்துக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான், லீவு தான், ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வை பற்றி என்னது பேச போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயங்களை பேச போகிறாங்க, உட்கார்ந்து நம்ம செவியேற்று கேட்போமே, அந்த சிந்தனை எத்தனை மக்களுக்கு ஒரு செஞ்சு பாருங்க. நிறைய மக்கள் கிடையாது. எதுக்கு உட்காரணும்? இந்த பயான் சபையில் உட்கார்றதுனால மிகப்பெரிய நன்மை இருக்குது. மேற்கனவே சொல்லியிருக்கிறோம், நாம் இந்த பயான் சபையில் இருக்கின்ற போது மலக்குகள் நம்மள்கிட்ட உட்காருவாங்க. நம்மளை அறியாமல் ரஹமத்துடைய மலக்குமார்கள் அப்படியே சுற்றி கொண்டே இருப்பார்கள்.
எங்கே எல்லாம் அல்லாவை பற்றியும் அல்லாவுடைய தூதரை பற்றி பேசப்படுகின்றதோ அந்த சபையில் அப்படியே வந்து உட்கார்ந்துருப்பான். பயான் முடிஞ்ச அந்த மலக்கள் மேலே ஏறி சொல்லும்போது அல்லாஹ் கேட்பானா, எங்கேருந்து வரீங்க நீங்கள்லாம்? அல்லாவுக்கு தெரியும், எங்கேருந்து அல்லாவுக்கு தெரியாதா? நமக்கு இப்படி ஒரு சம்பவம் வேணுமே, அதுக்காக அல்லாஹ் கேட்குற மலக்கள்கிட்ட எங்கேருந்து வரீங்க? இந்த மாதிரி மேலப்படைய NTF மர்கஸ்லேருந்து வரோம், எங்கெங்கேருந்து போகிறாங்களோ அங்கங்கே சொல்லுவாங்க அந்த மலக்குகள். அப்போ அது அல்லாஹ் கேட்பானா, அந்த மக்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்த்து பயானில் உட்கார்ந்துருந்தாங்களே அந்த மக்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்கள்? யா அல்லாஹ் உன்னிடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை எதிர்பார்க்கின்றார்கள். எதை விட்டும் என்னிடத்தில் அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். யா அல்லாஹ் நரகத்துடைய நெருப்பை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அப்போ அல்லாஹ் அந்த மலக்கிட்ட கேட்பானா, என்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்களா? பார்த்தது கிடையாது. நரகத்துடைய அதாபை வேதனையை அவர்கள் பார்த்தது உண்டா? பார்த்ததில்லை. அல்லாஹ் பார்த்துருந்தா நடவடிக்கை எப்படி இருக்கும்? நாம் நரகத்தில் போட்டு வேதனை செய்யக்கூடிய கண்ணால் பார்த்தா நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஒருத்தனும் வேலை விட்டு எதுவுமே போக மாட்டான், பள்ளியாத்திலே கதின்னு கிடப்பான். சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து அந்த உலகத்துடைய இன்பங்களை தூக்கி எறிவோம். ஆனால் நம்பிக்கையின் அடைப்பில்லை. அல்லாஹ் சொல்கின்ற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதன் காரணமாக சொர்க்கத்தின் மீது ஆசைப்படுகின்றோம், நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றோம். அப்போ அல்லாஹ் இந்த மலக்குகளை சொல்வானா, இந்த பயானில் யாரெல்லாம் இந்த அடியார் உட்கார்ந்து அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். பயான் சபையில் உட்கார்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மை மலக்குகளை சாட்சியாக வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கு நற்சான்று சொல்லுங்கன்னு சொல்லு. அப்போ அதுக்கு கூட நிறைய மக்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல. இங்கே போய் என்ன செய்வாங்க, குர்ஆன் எடுத்து ஓத போகிறாங்களே, அப்போ என்ன செய்வாங்க, வீணான முறையில் நேரத்தை தான் செலவழித்து கொண்டிருப்பார்கள். ஆக இந்த இறையச்சம் என்கின்ற அந்த பண்பை நம்ம அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உரையுடைய நோக்கமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இறையச்சத்தை அதிகமாக வளர்த்து மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரம் இதே போன்று பல்வேறு தலைப்புகளாக பல அறிஞர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். இன்னைக்கு எப்படி நீங்கள் இந்த வாரம் கலந்து கொண்டீங்களோ வரக்கூடிய வாரங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கலந்து கொண்டு இதில் நன்மைகளை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி அதிகமான மக்களை இதில் கலந்து கொள்ள செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பயான் சபையை நிறைவு செய்து வைக்கின்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க